இப்பரிசுத்தமான ஓய்வு நாளிலே 7ஆம் நாளிலே நாவ தேவனுடைய கற்பனைகளின்படி நாவ அவரிடத்திலே ஒன்று கூடுகிறோம். தேவன் அவருடைய கற்பனைகளின்படி நடையாந்திடு அவளுக்கு ஏற்கனவே கட்டளை கொட்டுப்பிற ஓய்வு நாளை பரிசுத்தத்தோடு ஆசரிப்பாயாக. தேவன் நம்மளுக்கு கற்பனைகளை கூட்டுப்பிற நாவ தேவனை ஏனாதானாந்தேடு பின்பற்ற முடியாது. தேவனுடைய கற்பனைகள் ஏனேன அவர் கொட்டுப்புற அத்தீந்தேடு நாவ தேவனுடைய காரியங்களை நாவ கவனித்து நடைபேக். ஏதோ நானும் கிறிஸ்தவன், நான் சர்ச்சில் இத்திர நாங்கள் ஆதி காலத்திலிருந்தே கிறிஸ்தவர்கள் என்றாலும் நவ மூதாதையர்கள் ஆதி காலத்திலிருந்தே தேவனை பின்பற்றி பாப்பால நாவலும் பின்பற்றுவோம். ஆனால் அதில் யாவற்றிலும் நாவ அதை கிரமத்துடன் ஒழுக்கத்துடன் பின்பற்றபேக்கு என்பது தேவனுடைய விருப்பமாயித்த. ஓய்வு நாளை பரிசுத்தத்தோடு ஆசரிப்பாயாக. தேவன் அவளுக்கு ஓய்வு நாளை கொட்டுப்புற அவருடைய கற்பனையின்படி கட்டளையின்படித்தான் நடையாந்தேடன் அவளை ஏழுவர். அதனால இவ்வுலகுல நாவ உலகத்தின் தீமைகளுக்கு நாவ தப்பித்து கொள்ள முடியும். நாவ நவ தேவனுடைய கற்பனையின்படி நடவாழ நாவ நவ தேவனோடு இப்பால தேவனுடைய சிந்தைகளையும் தேவனுடைய எண்ணங்களையும் உடையவர்களாக நாவ இப்போம். அதனால நம்மளுக்கு தேவையான யாவற்றையும் தேவன் மூலமாய் நாவ பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் இல்லாமல் நாவ பெதுக்கக்கூடிய ಒಂದು வாழ்க்கை தவறானதாயிட்ட. இவ்வுலகத்துல தேவனை போலவே மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே அவன் என்ன பண்ணிதான் நன்மை தீமை எரடையும் அறிந்து கொள்ளும்படியான தன்மைக்குட்பட்டான். இன்றைக்கு மனுஷன் அவனுடைய சிந்தைகள் எண்ணங்கள் தேவனுக்கும் மேலானவைகளாய் இப்ப அளவிற்கு இருக்கும் இத்தைந்தேடு நாவ அறிந்துகிறோம். ஆனால் நாவ நவ சிந்தைகளை எண்ணங்களை நவ தேவனுக்குள்ளாக கண்டிப்பாக கட்டுப்படவே நவ தேவன்